தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்களுக்குள் எப்பொழுதும் ஒரு பெரிய இலக்கு, ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய உலகத்தை அடைய வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம் இருக்கும். இவர்களின் மனம் எப்பொழுதும் விரிவாக சிந்திக்கும் தன்மை கொண்டது. ஒரு இடத்தில் மட்டும் சிக்கி நிற்கும் வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. புதிய அனுபவங்கள், புதிய இடங்கள், புதிய மனிதர்கள் இவற்றை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவர்களின் உள்ளத்தில் இயல்பாகவே இருக்கும். பல நேரங்களில் மற்றவர்கள் நினைக்காத உயரமான சிந்தனைகளையும் தைரியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய மன உறுதி இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் பலர் இவர்களை சாதாரண வாழ்க்கையை தாண்டி உயர முயற்சி செய்பவர்கள் என்று பாராட்டுகிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு தனித்துவமான கவர்ச்சி இருக்கும். இவர்களின் பேச்சு, நடை, நேர்மையான மனம், மனம் திறந்த நட்பு இவை அனைத்தும் சுற்றி உள்ளவர்களை ஈர்க்கும் சக்தி கொண்டவை. பலருக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் பேசும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். சில நேரங்களில் இவர்கள் சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு ஊக்கம் தரும். இவர்களிடம் இருக்கும் இந்த நேர்மையான தன்மையும் உற்சாகமான மனப்பான்மையும் காரணமாக பலர் இவர்களை நண்பராகவும் வழிகாட்டியாகவும் மதிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் வெறும் வாழ்க்கையை வாழ்பவர்கள் அல்ல, வாழ்க்கையை அர்த்தத்தை தேடுபவர்கள். ஏன் ஒரு விஷயம் நடக்கிறது, வாழ்க்கை உண்மை என்ன, மனிதர்களின் உணர்வு எப்படி வேலை செய்கின்றன, இது போன்ற ஆழமான கேள்விகளை சிந்திப்பது இவர்களுக்கு இயல்பான விஷயம். அதனால்தான் பலர் அவர்களை அறிவாளிகள் என்று பாராட்டுவார்கள். ஆன்மீகம், தத்துவம், வாழ்க்கை அனுபவங்கள் போன்ற விஷயங்களை பற்றி பேசும்போது இவர்களின் வார்த்தைகளில் ஆழமான உண்மை இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் நேர்மையானவர்கள். இவர்கள் யாரை நேசித்தாலும் முழு மனதோடு நேசிப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம். இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் உறவுகள் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களை மனதை புரிந்து கொண்டு இவர்களுக்கு இடம் கொடுக்கும் ஒருவர் இருந்தால் அந்த உறவு மிகவும் அழகாகவும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் தன்மையும் பெற்றிருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அது பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். சாதாரணமாக வேலையை செய்வது, வாழ்வது இவர்களுக்கு திருப்தி தராது. இவர்கள் எப்பொழுதும் முன்னேற வேண்டும், உயர வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் கல்வி, பயணம், ஆராய்ச்சி, கற்பித்தல், ஊடகம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஒரு முறை இவர்கள் தங்கள் இலக்கை தெளிவாக நிர்ணயித்து விட்டால் அதை அடையாமல் இருக்க மாட்டார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் சவால்கள் இல்லாமல் இருக்காது. சில நேரங்களில் இவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் எடுத்த முடிவுகள் தற்காலிக பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் இவர்களை இன்னும் வலுவானவர்களாக மாற்றும். தோல்விகளை இவர்கள் முடிவாக பார்க்க மாட்டார்கள், அது ஒரு பாடமாக மட்டுமே பார்ப்பார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் பல தடைகள் கடந்தாலும் இவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மறைமுக அதிர்ஷ்டம் இருப்பதாக பல ஜோதிடர்கள் கூறினாலும் இவர்கள் மிகவும் சிரமமான சூழ்நிலைகளில் கூட திடீரென ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை சில நேரங்களில் இவர்களை சோதித்தாலும் இறுதியில் இவர்களை உயர்த்தும் விதமாகவே நிகழ்வுகள் நடைபெறும். அதனால்தான் இவர்கள் வாழ்க்கை பயணம் பல நேரங்களில் கஷ்டம், அனுபவம், வெற்றி என்ற பாதைகளில் நகரும். தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே சுறுசுறுப்பானவர்களாக இருந்தாலும் இவர்களுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வு இருக்கும். சிலர் ஆன்மீக வழியில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். வாழ்க்கையில் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு இவர்களை வழிநடத்தும். சில நேரங்களில் இவர்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் சரியாக இருக்கும். அதற்கு காரணம் இவர்களின் உள்ளுணர்வு. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் இவர்கள் ஒரு தனி ஒளியாக திகழ்வார்கள். நண்பர்களிடம் இவர்கள் மிகவும் மனம் திறந்து பேசுவார்கள். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு இயல்பாகவே இவர்களிடம் இருக்கும். அதனால் பலர் இவர்களை ஒரு நல்ல நண்பராக மட்டுமல்ல,
ஒரு நல்ல ஆலோசகராகவும் பார்க்க தொடங்குவார்கள். இவர்களின் வார்த்தைகளின் நேர்மை இருக்கும். இவர்கள் சொல்லும் கருத்துகள் பல நேரங்களில் உண்மைக்கு நேராக சொல்வதாலே சிலருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த வார்த்தைகளின் மதிப்பு புரியும். நண்பர்களின் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக நிற்கும் சக்தி தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பம் என்றாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இவர்கள் வெளியில் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் மீது மிகுந்த பாசத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் காட்டுவார்கள். குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க முயற்சிப்பதில் இவர்கள் முதலில் நிற்பார்கள். சில நேரங்களில் இவர்களின் நேர்மையான பேச்சு குடும்பத்தினரிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம். ஆனால் இவர்களின் மனம் மிகவும் சுத்தமானது என்பதால் அந்த பிரச்சனை நீண்ட காலம் நீடிக்காது. இறுதியில் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கும் மனம் இவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பதில் திறமை வாய்ந்தவர்கள். இவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சில நேரங்களில் இவர்கள் பணத்தை சேமிப்பதை விட அனுபவங்களுக்கு செலவழிக்க விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு அர்த்தமஷ்டத்தில் சனியும், 3ஆம் இடத்தில் ராகுவும், 9ஆம் இடத்தில் கேதுவும், 8ஆம் இடத்தில் குரு பகவானும் வைகாசிக்கு பிறகு சஞ்சாரிக்க காத்திருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் உச்சம் அடைவதால் புதிய தெளிவுகள் ஏற்படும். கடந்த 2 ஆண்டுகளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், உறவுக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குருவின் பார்வையில் இருப்பதால் பரிபூரணமாக நீங்கும். நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும், வண்டி வாங்க வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும், சுப காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பவர்களுக்கு சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அவை எல்லாமும் நடக்கும். பணவிரியங்கள் எல்லாம் கட்டுக்குள் வரும். தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய யோகங்கள் உண்டாகும். புதிய உறவுகள் வரவுகள் வாழ்க்கைக்கு செழிப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் யாரோடு பேசினாலும் எச்சரிக்கை மற்றும் நிதானத்தோடு செயல்படுவது நன்மை தரும். அடுத்த மாதத்தில் சனி இருப்பதால் அம்மாவின் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் தேவையில்லாத சொல்லால் பழி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் மற்றவருடன் பழகும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குருவின் பார்வை இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும் காலகட்டமாக இருக்கும். சுப காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதில் மற்றும் பண விஷயங்கள்ல கௌரவம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொடர்பு பேசும் விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கருத்துக்களை சமூக வலைதளங்களை பதிவு செய்யும் போது நிதானம் அவசியம். துர்க்கை அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். ராமர் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளும் ஆண்டாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. 2ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருப்பதால் அமைதியாக கையாளுவது நல்லது. வீட்டில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடை தவிர்க்க வேண்டும். நிதானம் அவசியம். தூர தேசங்களுக்கு சென்று வருவது அல்லது பயணம் மேற்கொள்வது மன அமைதியை தரும். ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அளிக்கும். அதேபோல் தனுசு ராசியில் 4ஆம் வீட்டில் இந்த யோகம் உருவாகுவதால் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்ஷய திருதியில் மிகவும் நல்ல நாளாக அமையும். தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இவர்களின் வருமானம் உயரக்கூடும். நிதிநிலை உருவாகும். அடுத்ததாக கதகேசரி யோகம் காரணமாக பண விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குருவும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் அமைப்பால் மன தைரியம் அதிகரிக்கும். நிர்வாக திறமையால் குடும்பத்திலும் தொழிலிலும் முன்னேற்றம் கிடைக்கும்.
பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்க இது நல்ல காலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் வெற்றிகரமாக முடிப்பார்கள். பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். இவர்கள் ஒரு தனித்துவமான தலைவராக உருவெடுப்பார்கள். தொழில் வாழ்க்கையில் திட்டங்களை சிறப்பாக கையாள முடியும். வள மேலாண்மையில் கவனம் செலுத்துவார்கள். செல்வத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் உருவாகும். கூட்டு முயற்சிகள் மற்றும் சமூக நல செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி மேலாண்மையில் கட்டுப்பாடு வைத்தால் அதிக பலன் கிடைக்கும். புதன் அளிக்கும் சிந்தனை சக்தியால் புதிய யோசனைகள் உருவாகும். குரு மற்றும் புதன் சேர்ந்து உருவாகும் பரிவர்த்தனை யோகத்தால் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எடுக்கும் நிதி தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். சொத்துகள் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஏனென்றால் தனுசு ராசியில் 5வது வீட்டில் குபேர யோகம் உருவாக உள்ளது. 5ஆம் வீட்டில் பஞ்சமஸ்தானம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் இவர்கள் கேட்பார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குபேரனின் அருளால் பணவரவு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் கிடைக்கும். வேலையில்லாமல் தவிர்த்து வரும் பட்டதாரி இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான குணம் இவர்களின் தைரியம். இவர்கள் எதை செய்தாலும் பயந்து பின்வாங்கும் வகையினர்கள் அல்ல. ஒரு முடிவை எடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதி இவர்களிடம் இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்கள் தயங்கி நிற்கும் சூழ்நிலைகளிலும் இவர்கள் தைரியமாக முன்னேறி செயல்படுவார்கள். இந்த தைரியம்தான் இவர்களின் வாழ்க்கையில் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும். இவர்களின் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கை சக்தி காரணமாக பல தடைகளை கடந்து இவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்னொரு முக்கியமான குணம் நேர்மையான பேச்சு. இவர்கள் யாரிடமும் பொய் சொல்லி வாழ விரும்ப மாட்டார்கள். மனதில் என்ன இருக்கிறதோ அதை நேராக சொல்லிவிடுவார்கள். சில சமயங்களில் அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின் இருக்கும் நோக்கம் எப்பொழுதும் நல்லதுதான். உண்மையை மறைக்காமல் சொல்லும் அந்த குணம் காரணமாக பலர் இவர்களை மதிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் நீண்ட நாட்கள் இருப்பதை விரும்ப மாட்டார்கள். புதிய இடத்தை பார்க்க வேண்டும், புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களின் மனதில் எப்பொழுதும் இருக்கும். பயணம் செய்வது இவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. அந்த பயண அனுபவங்கள் இவர்களின் சிந்தனைகளையும் பார்வைகளையும் இன்னி விரிவாக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் மனதில் எப்பொழுதும் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்கள் சாதாரணமான வாழ்வதை விட அறிவு வளர்ச்சியை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். புத்தகங்கள் படிப்பது, புதிய விஷயங்களை ஆராய்வது, உலகில் நடக்கும் சம்பவங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது, இவைகளை எல்லாம் இவர்கள் இயல்பாக மாற்றிவிடும். பல நேரங்களில் இவர்கள் பேசும் கருத்துக்கள் ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றம் இவர்களை உடைத்து விடாது. மாறாக இவர்களை இன்னும் வலுவானவர்களாக மாற்றும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரும் வழியை இவர்கள் கண்டுபிடிப்பார்கள். சில நேரங்களில் மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கும் விஷயங்களை எல்லாம் இவர்களை சாதித்து காட்டுவார்கள். இந்த மன உறுதிதான் இவர்களின் வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இவர்களை கட்டுப்படுத்தும் சூழ்நிலைகள் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை திறந்த மனதுடன் வெளிப்படுத்த மாட்டார்கள். வாழ்க்கையை தங்களுடைய விதத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அதனால் இவர்கள் எடுத்த முடிவுகள் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு புதுமையாகவும் வித்தியாசமாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த சுதந்திர மனப்பான்மைதான் இவர்களை தனித்துவமாக மாற்றுகிறது.
தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும். யாராவது கவலையில் இருந்தால் அதை உடனே உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் இவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களுக்கு பெரிய நம்பிக்கையை தரும். அதனால் பலர் இவர்களிடம் தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்களில் பெரிய திருப்பங்கள் ஏற்படும். அந்த நேரங்களில் இவர்கள் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். ஆரம்பத்தில் அந்த மாற்றங்கள் சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அளிக்கும். வாழ்க்கை இவர்களுக்கு பல வழிகளை சோதித்தாலும் அந்த சோதனைகளை இறுதியில் இவர்களை உயர்த்தும். தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சிகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். இவர்களை சுற்றி சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சிப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களையே மகிழ்ச்சியை காணும் மனம் இவர்களிடம் இருக்கும். இந்த மகிழ்ச்சி மனப்பான்மை காரணமாக இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நேர்மை ஆற்றல் இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கடந்து செல்லும் மனிதர்கள். ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலும் காலம் சென்ற பிறகு இவர்களின் வாழ்க்கை மிகவும் நிலையானதாக மாறும். இவர்கள் பெற்ற அனுபவமும் அறிவும் இவர்களை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாற்றும். இறுதியில் இவர்கள் வாழும் வாழ்க்கை பலருக்கு ஒரு உத்வேகமாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் மனதில் ஒரு முறை ஒரு இலக்கு உருவாகினால் அதை அடையும் வரை விடமாட்டார்கள். ஆரம்பத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் இவர்களின் மனம் தளராது. பலர் கைவிடும் சூழ்நிலையிலும் கூட இது முடியும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் இவர்களின் முயற்சிகள் உடனே பலன் தராமல் இருந்தாலும் காலம் சென்ற பிறகு அந்த முயற்சிகள் பெரிய வெற்றியாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் மனம் மிகவும் தூய்மையானது என்று பலர் கூறுவார்கள். இவர்கள் யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஒருவருக்கு உதவ முடிந்தால் உடனே உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். சில நேரங்களில் இவர்கள் மிகவும் நம்பிக்கையுடனும் மனிதர்களை அணுகுவதால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் கூட இவர்களின் நல்ல மனதை முழுமையாக மாற்ற முடியாது. இவர்களின் உள்ளம் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் திடீரென கோபம் வரும். குறிப்பாக அநியாயம் நடந்தால் அதை சகித்து கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் கடுமையாக பேசக்கூடும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. சில நேரங்களில் இவர்கள் தாங்களே சிரித்து மறந்து விடுவார்கள். அதனால் இவர்களின் மனதில் பழிவாங்கும் எண்ணமும் அதிகமாக இருக்காது. தனுசு ராசிக்காரர்கள் பேசும்போது பலருக்கு ஒரு புதிய பலம் கிடைக்கும். இவர்கள் சொல்வது சாதாரண வார்த்தைகள் அல்ல, அது நம்பிக்கையை உருவாக்கும் வார்த்தைகள். யாராவது வாழ்க்கையில் தளர்ந்து போனால் அவர்களுக்கு மீண்டு எழுந்து நிற்கும் தைரியம் அளிப்பார்கள். அதனால் பலர் இவர்களை ஒரு நல்ல நண்பர்களாக மட்டுமல்ல, ஒரு ஊக்கமளிக்கும் மனிதர்களாகவும் பார்க்க தொடங்குவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் மிகவும் வித்தியாசமாக செயல்படும். மிகவும் சிரமமான சூழ்நிலைகளிலும் கூட திடீரென ஒரு நல்ல வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இதனால் பலர் இவர்களை பார்த்து அதிர்ஷ்டம் இவர்களுடன் இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவது இவர்களின் முயற்சியும் நம்பிக்கையும் தான். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். வாழ்க்கை உண்மை என்ன, மனிதன் ஏன் பிறக்கிறான், வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் இவர்களில் ஆழமாக சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனைகள் இவர்களின் மனதை அமைதியாகவும் சமநிலையாகவும் மாற்றும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்திப்பார்கள். அந்த அனுபவங்கள் சில நேரங்களில் கஷ்டமானதாகவும் இருந்தாலும் அது இவர்களை மிகவும் புத்திசாலித்தனமாக மாற்றும். காலம் செல்ல செல்ல இவர்கள் பேசும் வார்த்தையில் ஒரு ஞானம் தெரியும். அந்த அனுபவங்கள் தான் இவர்களை மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசகராக மாற்றும்.
தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகளால் நிரம்பியதாக இருக்கும். ஆனால் இவர்கள் மன உறுதியும் முயற்சியும் விடாமல் தொடர்ந்து சென்றால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகவும் நிலையான வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி வெறும் பணம் அல்லது பதவி மட்டுமல்ல, அது மனநிறைவையும் மகிழ்ச்சியும் கொண்ட வெற்றியாக இருக்கும். அதனால் இவர்கள் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக மாறும். இது ஒரு புறம் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் சிரமங்களை ஒரு முடிவாக பார்க்க மாட்டார்கள். அதை ஒரு புதிய வாய்ப்பாகவே பார்ப்பார்கள். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து பயப்படும் நேரத்தில் கூட இவர்கள் அந்த சூழ்நிலை ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். இந்த மனப்பான்மை காரணமாக இவர்கள் பல தடைகளை கடந்து வெற்றி அடைவார்கள். வாழ்க்கை இவர்களுக்கு சோதித்தாலும் அந்த சோதனைகளை இவர்கள் இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். இவர்கள் புதிய கருத்துக்களை ஏற்க தயங்க மாட்டார்கள். மனிதர்களின் எண்ணங்கள், கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். அதனால் இவர்கள் பேசும்போது பலருக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்கும். இவர்களின் சிந்தனைக்கு எல்லை இல்லாமல் விரிவாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் வாழ்க்கையில் சுதந்திரமாக அனுபவிக்க விரும்பினாலும் ஒரு கட்டத்தில் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்வார்கள். அதன் பிறகு இவர்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த ஆரம்பிப்பார்கள். இந்த மாற்றம் இவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிய காரணமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இவர்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நேர்மையான ஆற்றல் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களின் மனதில் எப்பொழுதும் பெரிய கனவுகள் இருக்கும். சாதாரணமான வாழ்க்கையை விட உயரமான இலக்குகளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை தொடர்ந்து முன்னேறச் செய்யும். சில நேரங்களில் அந்த கனவுகள் மற்றவர்களுக்கு மிக பெரியதாக தோன்றலாம். ஆனால் அந்த கனவுகளை இவர்களின் வாழ்க்கையை சாதிக்க வைக்கும் முக்கியமான சக்தியாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியை பார்த்து மனமுடைந்து விட மாட்டார்கள். இது அவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். அந்த அனுபவத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று இவர்கள் சிந்திப்பார்கள். அதனால் இவர்கள் மீண்டும் முயற்சி செய்யும் போது இன்னும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் இறுதியில் புரிந்து கொள்வது என்னவென்றால், மனிதர்களிடம் இருக்கும் உறவுகள், மனநிறைவு, ஆன்மீக அமைதி அவைகளில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது என்பதை இவர்கள் அனுபவத்தின் மூலம் உணர்வார்கள். அந்த உணர்வு இவர்களை மிகவும் சமநிலையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் இவர்களுடைய தன்னம்பிக்கை. எந்த சூழ்நிலைகளிலும் நான் முயற்சி செய்தால் முடியும் என்ற நம்பிக்கை இவர்களின் உள்ளத்தில் இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்கள் சந்தேகப்படுத்தினாலும் இவர்கள் தங்கள் திறனை நம்பி முன்னேறுவார்கள். அந்த தன்னம்பிக்கை தான் இவர்கள் வாழ்க்கையில் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும். இவர்கள் மனதில் இருக்கும் அந்த உறுதியான நம்பிக்கை காரணமாக இவர்கள் வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து முன்னேறுவார்கள். மனிதர்களை இணைக்கும் சக்தி தனுசு ராசிக்காரர்களிடம் ஒரு வித்தியாசமான குணம் இருக்கும். சமூகத்தில் உள்ளவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை ஒன்றாக வைத்திருக்க முயற்சிப்பார்கள். பிரச்சனை ஏற்பட்டால் அதை சமாதானமாக தீர்க்க முயற்சிப்பார்கள். அதனால் இவர்கள் இருக்கும் இடத்தில் பல அமைதியும் ஒற்றுமையும் உருவாகும். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தங்கள் சிந்தனையை சுதந்திரமாக வைத்திருக்க விரும்புவார்கள். இவர்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் வாழ விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கையை தங்களுடைய வழியில் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இந்த சுதந்திர மனப்பான்மை காரணமாக இவர்கள் எடுத்த முடிவுகள் சில நேரங்களில் மிகவும் புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு உற்சாகமான நிலையை உருவாக்குவார்கள். இவர்களின் சிரிப்பு, பேச்சு, உற்சாகம் இவை அனைத்தும் சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக மாற்றும். அதனால் பலர் இவர்களுடன் நேரம் செலவிட விரும்புவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சவால்களும் அனுபவங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும். ஆனால் இவர்கள் தங்கள் மன உறுதியும் நம்பிக்கையும் இழக்காமல் முன்னேறினால்
வாழ்க்கையின் இறுதியில் மிகவும் பெரிய வெற்றியும் அமைதியும் கிடைக்கும். இவர்கள் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் பார்க்க முயற்சிப்பார்கள். எதிர்காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை இவர்களின் மனதில் இருக்கும். இந்த நேர்மையான மனப்பான்மை காரணமாக இவர்கள் சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை அளிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்திப்பார்கள். அந்த அனுபவங்கள் சில நேரங்களில் கஷ்டமானதாக இருந்தாலும் அது அவர்களை புத்திசாலித்தனமாக மாற்றும். இவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசும்போது அந்த அனுபவத்தின் ஆழம் இவர்கள் வாழ்க்கையில் தெரியும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்புற வெற்றியை விட உள்ளார்ந்த அமைதியை தேட ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் ஆன்மீகம் மற்றும் தியானம் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த ஆன்மீக பயணம் இவர்களின் மனதை மிகவும் அமைதியாக மாற்றும். இதுபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.